வணக்கம். நான் உங்கள் பொறியாளன் எஸ். குருநாதன், லைசன்ஸ்டு சிவில் இன்ஜினியர், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்துட்டுருக்க அனைவருக்கும் நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேனலுக்கு உதவியாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு டெய்லிக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம். இடம் வாங்குகிறப்ப ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, கிரயப்பத்திரம்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாது, எது நம்ம கிராஸ் செக் பண்ணணும். நம்ம என்ன தான் வக்கீல்கிட்ட கொடுத்து லீகல் செக் பண்ணாலும் நமக்கு ஒரு மன திருப்திக்காக நம்ம ஒரு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கும்ல. அது நிறைய பேர்த்துக்கு நம்மளுக்கு பத்திரம் எப்படி பார்க்குறது, எது எது பார்க்கணும், எது எது கவனிக்கணும், எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அதை எல்லா மக்களுக்கும் புரிகிறபடி ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு 16 பாயிண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த 16 பாயிண்ட் நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பத்திரம் அவங்கள்ட்ட இடம் வாங்குறது ஒரு பத்திரம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எது பார்க்கணும், எது இருக்குன்னு நீங்கள் ஒரு ஜென்ரல் செக்கப் நீங்கள் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் லீகல் வக்கீல்கிட்ட கொடுக்குறது அது அடுத்த ப்ரொசீஜர். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கா, ஒரு டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கொடுக்குறாங்க, அதில் எந்தெந்த விஷயங்கள் இருக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு நாலேஜ் க்ரியேட் ஆகிறதுக்காக இந்த வீடியோ. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 16 பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3-4 பாயிண்ட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். போக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேல்யூபலான பாயிண்ட்ஸ் நிறையா வரும். அதனால் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாயிண்ட்டு, ஒரு நிலத்தை ஒரு நபரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி உங்கள் பெயருக்கு மாற்றிக்கொள்வதற்கு போடப்படும் ஆவணம் கிரயப்பத்திரம் ஆகும். இது ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். மேற்படி கிரயப்பத்திரம் முத்திரை தாள்களின் எழுதப்பட்டு சற்பதிவாகத்தில் சாட்சிகள் முன்னிலையில் பதியப்படுவது தான் கிரயப்பத்திரப்பதிவு. எழுதி கொடுப்பவரின் பெயரும் இன்சியலும் அவர் அடையாள அட்டை, பட்டா, மின் இணைப்பு, முன் பத்திரம் மற்றும் இதர ஆவணங்கள் உள்ளது போலவே பத்திரங்கள் எழுதப்பட்டுள்ளதா என பார்க்க வேண்டும். இது நம்ம ரொம்ப செக் பண்ணிக்கணும். இது என்னன்னா, எழுதி கொடுப்பவர் பெயரும் இன்சியல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அவர் அட்டை, பட்டா எல்லாத்துலேயும் அதே பேர் தான் இருக்கா, இன்சியல் இருக்காங்கிறத நம்ம ஒரு தாட்டி செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட், எழுதி கொடுப்பவர் ஏற்கனவே முன் வாங்கிய கிரயப்பத்திரத்தின் உள்ள அவர் பெயர், அவரின் முகவரியும் தற்போது இருக்கும் முகவரியும் ஒன்றா என்று பார்க்க வேண்டும். இரண்டும் வேறு வேறு முகவரி என்றால் 2 முகவரியும் இப்பொழுது உள்ள கிரயப்பத்திரத்தில் காட்ட வேண்டும். அதாவது எழுதி கொடுப்பவர் ஏற்கனவே முன் வாங்கிய கிரயப்பத்திரத்தில் உள்ள அவர் முகவரியும் இப்போ டக்குன்னு வாடகை வீட்டில் மாறி இருப்பாங்க. அந்த 2 முகவரியும் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 2 முகவரியாக இருக்குது அப்படின்னா 2 முகவரியும் இப்போ உள்ள பத்திரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும், புதுசாக போடுற பத்திரத்தில். அடுத்தது 5வது பாயிண்ட்டு, கிரயம் எழுதி வாங்குபவரும் தன்னுடைய பெயர், இன்சியல், முகவரி ஆகியவை அடையாள அட்டையுடன் பொருந்தும்படி பிழை இல்லாமல் இருக்கிறதா என்று பார்க்கணும். அதாவது நம்ம பத்திரம் வாங்குகிறோம், எழுதி வாங்குகிறோம், நம்ம இடம் வாங்குகிறோன்னா நம்மளோட பேரும் இன்சியல் எல்லாமே நம்ம ஆதார் கார்டு இதில் உள்ளபடியே இருக்காங்கிறத நம்ம தட்டி செக் பண்ணிக்கணும். அடுத்தது 6வது பாயிண்ட், கிரயம் எழுதி கொடுப்பவர்களுக்கு சொத்து எப்படி வந்தது, அதாவது அவருக்கு சொத்து எப்படி வந்ததுன்னு நம்ம செக் பண்ணணும். அவர் வேறு நபரிடம் கிரயம் வாங்கி இருக்கலாம், அல்லது அவருடைய பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் இருந்து செட்டில்மெண்ட், பாகப்பிரிவினை, விடுதலை பத்திரம் மூலம் அடைந்து இருக்கலாம், உயில் தானம் மூலம் கிடைத்து இருக்கலாம், பொது ஏலம், நீதிமன்ற தீர்வுகள் மூலம் கிடைத்து இருக்கலாம், பூர்வீக பட்டாப்படி பாத்தியப்பட்டு இருக்கலாம். அதனை கிரயம் எழுதி கொடுப்பவர்கள் தெளிவான ஆவண எண் விவரத்துடன் மேற்படி சொத்து எனக்கு கிடைத்தது என்று சொல்லி இருக்க வேண்டும். நான் முன்னாடி சொன்னல ஒரு 4 பாயிண்ட்டு, அந்த 4 பாயிண்டில் எப்படி அவருக்கு எந்த வகையில் சொத்து வந்துச்சு, அவருங்க வாரிசு மூலமாக வந்துச்சா, இல்லை அவங்க அப்பா மூலமாக வந்துச்சா, இல்லை வெளியில் வாங்கியிருக்காரா, இல்லை பொது ஏலத்தில் கோர்ட்டில் எதுவும் எடுத்திருக்காரா, இல்லை உயிர் தாளம் மூலமாக வந்திருக்கா, இது மாதிரி நம்மளுக்கு எது மூலமாக எது மாதிரி அவங்களுக்கு டாக்குமெண்ட் வந்துச்சு, அதோட டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட பக்காவாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது 7வது பாயிண்ட்டு, கிரயம் எழுதி கொடுப்பவருக்கு யார் மூலம் சொத்து வந்தது என எழுதுவது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன் கிரயம் பெற்றவருக்கு யார் மூலம் சொத்து வந்தது
என்று பார்த்து அனைத்து லிங்க் டாக்குமெண்ட் வரலாறு தற்போதைய கிரைய பத்திரத்திற்கு எழுதுவது மிக சிறப்பானதாகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரையை எழுதி கொடுப்பவரை நம்ம இன்னொருத்தட்ட வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு 3-4 பேர்கிட்ட கை மாறி இருக்கணும் டாக்குமெண்ட்டு. அது ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி, ஒரு வரலாறு மாதிரி நம்மளுக்கு வந்து அப்படியே 3-4 பேராகிராஃபாக அது மாதிரி வரும், டாக்குமெண்ட்டில் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதியிருந்தால் நம்மளுக்கு அந்த இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுற டாக்குமெண்ட்டில் அது மாதிரி எழுதியிருந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், உதவியாக இருக்கும். 8வது பாயிண்ட்டு, கிரயம் நிச்சயித்த உண்மை தொகை எழுத வாய்ப்பு இருந்தால், அதாவது நம்ம தெளிவாக எழுதுங்கள், அல்லது வழிகாட்டி மதிப்பு தொகை எழுதினாலும் எழுதுங்கள். எவ்வளவு பணம் அக்ரிமெண்ட் போடும்போது கொடுக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு பணம் காசோலையாக கொடுக்கப்பட்டது, எவ்வளவு பணம் வங்கி கணக்கில் போடப்பட்டுள்ளது, எவ்வளவு பணம் ரொக்கமாக கொடுக்கப்படுகிறது என தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதாவது இதில் வந்து நம்ம மார்க்கெட் ரேட் ஒன்றா இருக்கும், நம்ம டாக்குமெண்ட்டில் கொடுக்குற ஒரு அமௌண்ட் ஒன்றா இருக்கும். இதை வந்து நம்ம மார்க்கெட் ரேட்டில் போட முடிஞ்சால் போடலாம், அப்படி இல்லாட்டி கிரயப்பத்திரம் அமௌண்ட்டு தான் நம்ம இதுக்குன்னு உள்ள அமௌண்ட்டை தான் நாங்கள் போடுவோங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல லீகலாக எப்படி போடணுமோ போட்டு அது ஒரு அக்ரிமெண்ட்டாக நம்ம எழுதி வாங்கிக்கிறது ஒரு நல்லது. கிரயம் எழுதி கொடுப்பவர்கள் எழுதி வாங்குவோருக்கு கீழ்கண்ட உறுதிமொழிகளை கட்டாயம் கொடுக்க வேண்டும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்த உறுதிமொழி அந்த கிரயம் எழுதி கொடுக்க வந்து நம்ம கொடுக்கணும். இதை வந்து தானம், ஆனால் நான் வரிசையாக ஒரு 20 பாயிண்ட்டு சொல்லுவேன், அதெல்லாம் வந்து அவங்க கிளியர் பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு. தானம், அடமானம், முன் கிரயம், முன் அக்ரிமெண்ட், உயில் செட்டில்மெண்ட், கோர்ட் அல்லது கொலஸ்ட்ரால் செக்யூரிட்டி, ரெவன்யூ அட்டாச்மெண்ட், வாரிசு பின்தொடர்ச்சி, மைனர் விஷயங்கள், பதிவு பெறாத பத்திரங்கள் மூலம் எழுதும் பாத்திய கோரல்கள், சொத்து ஜப்தி, சொத்து ஜாமீன், பைசலுக்கு சர்க்கார் கடன்கள், வங்கி கடன்கள், தனியார் கடன்கள், சொத்து சம்பந்தமான வாரிசு உரிமை, சிவில் கிரிமினல் வழக்குகள், சர்க்கார் நில ஆர்ஜிதம், நிலக்கட்டுப்பாடு, அரசு நில எடுப்பு முன்மொழிவு நோட்டீஸ், நில உச்சவரம்பு கட்டுப்பாடு, பத்திரப்பதிவு சட்டம் 47 சட்டத்தின் கீழ் சொத்து இல்லை, இதில் சொல்லாத பிற வில்லங்கங்கள் இல்லை போன்ற உறுதிமொழியை வில்லங்கம் இல்லை என்று கண்டிப்பாக உறுதி அளித்து இருக்க வேண்டும். அதாவது இதில் மேலே திட்ட 23 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த 23 பாயிண்ட்டும் எனக்கு வில்லங்கமாக இல்லை, இந்த மாதிரி எதுவுமே, அதாவது சொத்து ஜப்தி கிடையாது, கவர்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, கடன் எதுவும் இதை வச்சு வாங்கலை, அடமான கடன் வாங்கலை, இது யாருக்கும் எனக்கு வாரிசு கிடையாது, செட்டில்மெண்ட் கிடையாது, இது யாருக்கும் உயிர் இது வைக்கலை, இது மாதிரி இப்போ 23 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த 23 பாயிண்ட்டும் இல்லைன்னு சொல்லி இதை தவிர வேறு எந்த வில்லங்கமும், இந்த குறிப்பிட்ட வில்லங்கம் இல்லாமல் வேறு எந்த வில்லங்கமும் இல்லைன்னு சொல்லி அவர் கையெழுத்து போடணும். இது வந்து நம்மளுக்கு வந்து 9வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை நீங்கள் திருப்பியும் கூட பார்த்துக்குங்க, ஒரு டைம் வந்து வீடியோஸ் ஒரு ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்குங்க. 10வது பாயிண்ட்டு, சர்க்கார் வரி வகைகள் முழுவதும் கட்டியாயிற்றா, சொத்து சம்பந்தமான அசல் நகல்கள் ஆவணங்கள் ஒப்படைத்து விட்டேன், எதிர்காலம் பிழை இருந்தால் அல்லது வேறு ஏதாவது பத்திரம் இந்த சொத்து பற்றி எழுதி கொடுக்க சொன்னால் கைமாறு எதிர்பார்க்காமல் எழுதி கொடுக்கிறேன் என்று கிரய பத்திரத்தில் உறுதி அளித்து இருக்க வேண்டும். அதாவது சர்க்கார் வரி, கவர்மெண்ட்டுக்கு இட வரி கட்டுவோம்ல, அது கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சொத்து சம்மந்தமான அசல் நகல் வாகனங்கள் ஒப்படைக்கும் போது அவர் ஏதாவது பிழை திருத்துறோம், ஏதாவது டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு நம்ம வந்து அவரை கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, முன்னாடி இடம் விற்றவரை கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னா அவர் எந்த ஒரு காசும் நம்மள்கிட்ட வாங்காமல் அதை நம்மளுக்கு பண்ணி கொடுக்கணும். ஒரு பட்டா வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவரை கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அவருக்கு வந்து நம்மள்கிட்ட எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் வாங்கிக்கணும். இது நம்ம சேஃப்டிக்காக. இதுவும் ஒரு கையெழுத்தில் நம்ம டாக்குமெண்ட்டில் இது பண்ணணும். அதே மாதிரி சொத்து விவகாரத்தில் மிக தெளிவாக மாவட்டம், வட்டம், கிராமம், புலையன் உட்பட அனைத்தும் தெளிவாக குறிப்பிட்டு இருக்க வேண்டும். தெருவோ கதவு எண்ணோ இருந்தால் நிச்சயம் குறிப்பிட்டு இருக்க வேண்டும். மின் இணைப்பு இருந்தால் மின் இணைப்பு எண், நிலத்தின் பட்டா எண், புதிய சர்வே எண், பழைய சர்வே எண், பட்டாப்படி சர்வே எண் தெளிவாக எழுதியிருக்க வேண்டும். இது மாதிரி நம்ம இருக்கிற சொத்து விவரத்தில் உள்ள டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து தெளிவாக, அதாவது இதில் உள்ளதெல்லாம் செக் பண்ணிக்கணும். வட்டம், மாவட்டம் இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. இதட்டின் அளவு நாட்டு வழக்கு முறையிலும், பிரிட்டிஷ் அளவு முறையிலும், மெட்ரிக் அளவு முறையிலும்
தெளிவுடன் எழுதியிருக்க வேண்டும். மெட்ரிக் அளவு முறையில் எழுதியிருந்தால் பட்டா மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். இது வந்து நம்ம அடி ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து மெட்ரிக் அளவில் வரும். நாட்டு வழக்குனா 1 சென்ட்டு 2 சென்ட்டு இது மாதிரி நம்ம இடத்த குறிச்சிருப்பாங்க. இது மாதிரி நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பட்டா வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா கிரய சொத்தை சுற்றி இருக்கும் 4 பக்கங்கள் இருக்கின்ற சொத்துக்களை சிறு அளவு பிழை இல்லாமல் அடையாளப்படுத்த வேண்டும். 4 பக்கங்களிலும் இருக்கின்ற நில அளவுகளை தெளிவுடன் குறிப்பிட்டு இருக்க வேண்டும். அதாவது இது ஓரளவுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். 4 லேயர்னு சொல்லுவாங்க. வடக்கில் என்ன இருக்குது, கிழக்கில் என்ன இருக்குது, தெற்கில் என்ன இருக்குது. சப்போஸ் நம்ம சுற்றி 3 பக்கமும் இடம் இருக்குன்னா, கிழக்கில் பின்னாடி சைடு பின்னாடி முன்னாடி இடம் இருக்குன்னா அந்த இடம் யார் பேரில் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்கிறத குறிச்சிருப்பாங்க. மனை எண் வந்து 2 மணிகண்டன் பேரில் இருக்குது, மனை எண் 4 வந்து இவங்க பேரில் இருக்குங்கிற மாதிரி குறிச்சிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் எந்த பக்கம் வடக்கு பக்கம் ரோடாக இருக்குன்னா வடக்கு பக்கம் வந்து 20 அடி ரோடு இருக்குது, இல்லை 30 அடி ரோடு இருக்குங்கிற மாதிரி குறிச்சிருப்பாங்க. இந்த விவரம் வந்து டாக்குமெண்ட்டில் குறிச்சிருக்கணும். 16 பாயிண்ட். பத்திரங்கள் எல்லா பக்கங்களையும் எழுதி கொடுப்பவர் கையொப்பம் இட்டு இருக்கிறார்களா என்று சோதனையிட வேண்டும். எழுதி கொடுப்பவர்கள் தரப்பின் சாட்சிகள் பெயர், முகவரிகள் கையொப்பம் இட்டு இருக்கிறார்களா என்று செக் பண்ண வேண்டும். அதாவது பத்திரத்தில் எல்லா பக்கங்களும் கையெழுத்திருக்காங்களா நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி சாட்சிகள் வந்தவங்களும் எல்லாமே டாக்குமெண்ட்லாம் பக்காவாக கையெழுத்து கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுறது நம்ம கடமை. 15வது பாயிண்ட். தேவையான பட்டா வரைபடம், அடையாள அட்டை நகல்கள் பத்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா, அதில் எழுதி கொடுப்பவர் கையொப்பம் இட்டு இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அதாவது நம்ம பட்டா வரைபடம், அடையாள அட்டை, ஆதார் கார்டு, வேறு ஏதாவது ரேஷன் கார்டு ஏதாவது அடையாள அட்டையாக கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே அவங்க சைன் பண்ணியிருக்காங்களா, அந்த காப்பீஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் நம்ம. அடுத்தது 16வது பாயிண்ட். முத்திரையிட்டால் சரியாக வாங்கியிருக்கிறோமா, பதிவு கட்டணம் டிடி சரியாக எடுத்துள்ளதா, ஆவண எழுத்தர் அல்லது வக்கீல் ஆவணம் தயாரித்தவர் என்று கையொப்பம் இட்டு இருக்கிறார்களா என்று செக் பண்ணணும். அதாவது நம்ம பார்ட்டி சைன் பண்ணுறதை தாண்டி இவங்க சைன் பண்ணியிருக்காங்களா, அதாவது நம்ம டிடி கரெக்டாக எடுக்கிறோமா, அதே மாதிரி முத்திரைத்தாள் வாங்கி கரெக்டான முத்திரைத்தாள் தான் வாங்கியிருக்கோமா, ஆவண எழுத்தர் அங்கே இது பண்ணுவாங்க, வக்கீல் சைன் பண்ணுவாங்க, ஆவணம் தயாரித்தர் கையொப்பம் இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக கையெழுத்து போட்டிருக்காங்களா, அவங்க சைன்லாம் கரெக்டாக விழுந்திருக்கா, சீல் விழுந்திருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதாங்க. இந்த 14 பாயிண்ட் நம்ம செக் பண்ணிட்டா போதும். ஒரு பத்திரம் வந்து நம்ம நார்மல் பீப்புளாக வந்து ஒரு சேரை செக் பண்ணுறதுக்கு இந்த 16 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும், உதாரணத்துக்கு டிடிசி பற்றி பேசணும், இல்லை பட்டா வாங்குறத பற்றி பேசணும், இது மாதிரி எதுவும் டாபிக் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி பேசுகிறேன். என்னோடய வீடியோ வந்து தாஜ்மஹாலின் கட்டிடக்கலை ரகசியங்கள் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் போட போகிறேன். 2 பார்ட்டாக போட போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தாஜ்மஹால் எப்படி கட்டினாங்க, என்ன மாதிரி கட்டிடங்களை யூஸ் பண்ணாங்க, சின்ன சின்ன ஹிஸ்ட்ரிஸ் அதெல்லாமே வந்து இந்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும். அந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து திருச்சியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன்னு ரிஜிஸ்டர்ட் சிவில் இன்ஜினியராக நானும் பரத்குமாருங்கிற பார்ட்னரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டுருக்கோம். ஆஃபீஸ் வந்து அண்ணா சாலையில் லொக்கேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து கட்டுமானம் சம்மந்தமாக அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ணணும் திருச்சியில், அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, எனி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான என்ன ஒர்க்காக இருந்தாலுமே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சிறப்பாகவும் விலை கம்மியாகவும் தரமாகவும் பண்ணித்தரோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். முன்னாடி நான் வந்து 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். நிலம் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய ஆவணங்கள், அப்புறம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், அப்புறம் வந்து இந்த 2500 ஸ்கொயர் ஃபீட் நான் 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் எந்த டாபிக் பேசணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன டாபிக் பேசினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.